இதுவும் சேம் தாங்க. லாஸ்ட் வீடியோ போட்ட மாதிரியே தான் புதுசாக ஃபீல்டுக்குள்ளே வர டிரைவர்ஸுக்கு உண்டான வீடியோ இது. அதாவது நீங்கள் ஃபீல்டுக்குள்ளே வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா இதுக்கு அடுத்து வர போகிற வீடியோஸ் அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க உள்ளே வரலாமா வேணாமான்ட்டு. வீடியோ போடுறேன், பார்த்துட்டு வாங்க, நான் அப்புறம் பேசுகிறேன். ஞாயிறன்று அதிகாலை 1 மணிக்கு கோவளத்தில் இருந்து 4 பேர் ராயபுரம் செல்வதாக காரில் ஏறினர். ஈஞ்சம்பாக்கம் அருகே கார் சென்றபோது முரளிகிருஷ்ணனின் கழுத்தை 4 பேரும் இறுக்கினர். இதனால் கார் சாலையில் தாறுமாறாக ஓடவே அதை பார்த்த ரோந்து போலீசார் காரை மடக்க முற்பட்டனர். உடனே டிரைவரை கீழே தள்ளிவிட்டு மர்ம கும்பல் காரில் தப்பிச் செல்ல முயன்றது. காரை சேர்ந்தவர் சானு. கால் டாக்ஸி டிரைவரான இவர் கடந்த 9ஆம் தேதி கோவை ஓனாபாளையம் அருகே மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். இக்கொலை தொடர்பாக கோவை வடவள்ளி போலீசார் சென்னையைச் சேர்ந்த ஸ்டீபன் மற்றும் அவரது மனைவி அமலூர் பவம் ஆகியோரை கைது செய்து விசாரணை செய்தனர். இதில் இவர்களுக்கு சென்னை உட்பட பல்வேறு இடங்களில் நடைபெற்ற கொள்ளைகளில் தொடர்புடையது தெரியவந்தது. மேலும் போலீசாருக்கு பயந்து கோவையில் கடந்த 6 ஆண்டுகளாக பதுங்கி இருந்து வாழ்ந்ததும் தெரியவந்தது. இந்த தகவல்களை விட இவர்கள் சினிமா காட்சிகளை மிஞ்சும் வகையில் கொலை கொள்ளையில் ஈடுபட்ட தகவல்தான் காவல்துறையினரை உறைய வைத்துள்ளது. சென்னையில் மட்டும் 8 பேரை விஷ ஊசி செலுத்தி கொலை செய்தது அவர்கள் இருந்தார். அரும்பாக்கம் MMDA காலனி பகுதியில் இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர்கள் 2 பேர் வாடகைக்கு கார் வேண்டும் என்று கூறியதாக தெரிகிறது. ஆன்லைனில் பதிவு செய்தால் மட்டுமே கார் கிடைக்கும் என்று தமிழ்ச்செல்வன் கூறியிருக்கிறார். இந்த பதிலால் ஆத்திரமடைந்த இளைஞர்கள் தமிழ்ச்செல்வனை சரமாரியாக தாக்கியதுடன் அவர் வைத்திருந்த 4000 ரூபாய் பணம் மற்றும் செல்போனை பறித்துக் கொண்டு தப்பி சென்று விட்டார்கள். இது தொடர்பாக தமிழ்ச்செல்வன் கோயம்பேடு காவல் நிலையத்தில் புகார். ஒரு லேடி எம்ப்ளாய் வண்டியில இருக்காங்கன்னு தெரியாத அந்த மாதிரி பேசுறாரு. அவரு எங்க போனாலும் இவங்க தொல்லை பெருந்தொல்லையா இருக்கு. நேற்று திருவேட்டூர்ல போய் படுத்துன்னு இருக்க ஒரு ஓரமா, அதாவது சர்வீஸ் ரோட்ல தூங்கின்னு இருக்கிற வண்டியில லாக் போடுறாங்க. லாக் போட்டு 500 ரூபா காசு கொடுத்தாதான் லாக் எடுப்பான்றானுங்க. சரி பில்லு கேட்குறான், நீ என் கையிலே நீ எதிர்த்து பேசுறேன்ட்டு அங்கேயும் அசிங்கமா பேசுறாங்க. இதெல்லாம் போலீஸ் இந்த மாதிரிலாம் பண்ணலாமா? ஒரு பப்ளிக் எங்கன்னா கொடைக்கானல் அருகே ஓட்டுநரை கத்தியால் சரமாரியாக குத்திவிட்டு காரை திருடிச் சென்ற 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் பகுதியை சேர்ந்த பாலமுருகன். பார்த்துட்டீங்களா? அந்த பிரச்சனை மட்டும் கிடையாது. இதை தாண்டி உடல் ரீதியாக நம்மளுக்கு வரக்கூடிய மெடிக்கல் இஷ்யூஸ் அது என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வரக்கூடியது, அப்புறம் அல்சர். சரியான டைமுக்கு சாப்பிட முடியாது, சாப்பாடுன்றது கரெக்டான டைமுக்கு போகாது. சரிங்களா? அல்சரு. இதை தாண்டி நம்ம ரெகுலராக வண்டி உட்காந்தே ஓட்டுறோம், வண்டியை ஓட்டிக்கிட்டே இருக்கோம், வேறு வழி இல்லை அப்படின்னு வரும்போது அந்த சுச்சுவேஷனில் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா வெரிகோஸ் வெயின். அந்த ப்ராப்ளம் காலில் ஸ்டார்ட் ஆகும், வெரிகோஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு பைல்ஸும் வர வாய்ப்பு இருக்குது. அது சொல்ல முடியாது. வெரிகோஸ் வரலாம், பைல்ஸ் வரலாம். இது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் ஹார்ட் அட்டாக்கே வந்துடலாம். சரிங்களா? இதெல்லாம் மெடிக்கல் இஷ்யூஸ், இதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணி ஆகணும். டீஹைட்ரேஷனில் ஸ்டார்ட் பண்ணி அல்சரில் அப்புறம் காலில் இருக்க வெரிகோஸ் வெயினில் அதுக்கப்புறம் பைல்ஸ் அது இதுன்னு போய் கடைசியில் ஹார்ட் அட்டாக்கில் கொண்டு உங்களை சோழியை முடிச்சு விட்டோம். இதுதான் அந்த டிரைவிங் ஃபீல்டோட எண்டு. நிறைய நியூஸ் பார்த்துருப்பீங்க. 40 பயணிகளை காத்த ஓட்டுநர் வாகனத்தை ஓட்டி கொண்டிருக்கும் போதே மாரடைப்பில் வண்டியை ஓரம் கட்டிட்டு மாற பிடிச்சிட்டு செத்துட்டார் அப்படின்வாங்க. இதெல்லாம் அந்த காரணம் தான். அது ஆட்டோ ஃபீல்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் மோசமாக இருக்கும். ஆட்டோலலாம் ஒன்றுமே இருக்காது. நம்ம ஊருக்கு இருக்கிற ரோட்டுக்கும் ஆட்டோக்கும் ஏன்டா ஒரு 2 நாள் ஓட்டுறவனால ஏன்டா ஆட்டோ ஃபீல்டுக்கு வந்தோன்ற மாதிரி ஆகிடும். ஏன்னா அந்த அளவுக்கு தூக்கி போடும். அதில் உங்களுக்கு எதுவுமே வேணாம், அந்த தூக்கி போகிறதே போதும், ஆட்டோமேட்டிக்காக ஹார்ட் அட்டாக்ல கொண்டு போய் விட்டுரும். சரிங்களா? அதனால் நீங்கள் ஆட்டோ ஃபீல்டு உள்ள வரீங்க அப்படின்னா ஹார்ட் அட்டாக் கம்பல்சரி அப்படின்றத மைண்டில் வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் தாண்டி எனக்கு எல்லாமே ஓகேப்பா, எது வந்தாலும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துப்பேன், என்னோட உடம்பு எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு போறீங்க அப்படின்னா நல்ல ரேட்டு கிடையாது. என்னதான் முக்கியம் நீ வண்டியை ஓட்டினாலும் நல்ல ரேட்டுக்கு வண்டியை ஓட்ட முடியாது. நல்ல ரேட்டுக்கு வண்டி ஓட்டாமல் கடைசி வரைக்கும் இப்படி ஓட்டி ஒரு இடத்துல செத்து போயிடும். அதனால் தயவு செஞ்சு இந்த ஃபீல்டுக்குள்ளே வரணும் அப்படின்னா கொஞ்சம் யோசிங்க. டிரைவிங் ஃபீல்டு வேண்டாம். ஏன்னா அது உள்ளே அனுபவிக்கிற கஷ்டம் என்னன்றது அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, இன்ஸ்டாகிராம் இந்த 3த்துலையுமே பாசிட்டிவிட்டியை மட்டும்தான் போடுறாங்களே தவிர அதோட நெகட்டிவிட்டியை போட மாட்டேங்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ சம்பாரிச்சேன், இந்த ஆப்பில் அவ்வளோ போட்டாங்க, அந்த ஆப்பில் இவ்வளோ போட்டாங்க, இந்த டிஸ்டன்ஸ் அந்த டிஸ்டன்ஸ்னு அந்த வியூஸ் வாங்கி தொலைணுன்றதுக்காகவே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட யூடியூப் சேனல் இருக்குது. ஆனால் அதோட மறுபக்கத்தை யாருமே காட்ட மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ யூடியூப்பில் வீடியோ போடுற நீங்கள் யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு பாசிட்டிவை காட்டுறீங்களோ அதே மாதிரி நெகட்டிவும் காட்டுங்க. ஸோ நெகட்டிவ்லாம் உங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்களா என்னன்னு தெரியல. ரொம்ப மோசமான ரொம்ப கொடுமையான நாங்களாம் அழுத ஒரு ஃபீலிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுனோட லாஸ்ட் டெத்து. எனக்கு தெரிஞ்சு அர்ஜுன் தான் லாஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எங்கே இருக்குன்றது என் காதில் நான் கேள்விப்படலை. அர்ஜுன் அந்த தோழரை
செங்கல்பட்டு கிட்ட தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் பிக்கப் வருது, அங்கேருந்து செங்கல்பட்டு போகணும்னு சொல்லி பிக்கப் வருது, பெரிய வண்டி. அவருக்கு வந்து ஜெயிலோ, அந்த ஜெயிலோக்காக வந்து அவரை கழுத்து அறுத்து போட்டுட்டு அவ்வளோ வண்டி எஸ்கேப்பு, அவளை எஸ்கேப்பு. அவருக்கு அந்த பீரியடில் வந்து அவருக்கு பார்த்தீங்கன்னா 1 வயசு குழந்தை. ஸோ அந்த காலகட்டத்தில் அவர் இறப்பப்போ நாங்கள் எல்லாம் ஒன்றா போய் தளம் சார்பாக நிறைய தளங்கள், நிறைய சங்கங்கள் எல்லாருமே போய் எங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை அவங்களுக்கு கொடுத்தோம். ஏதோ ஃபேமிலிக்கு பண்ணணுன்ற மாதிரி கையில் இருந்தது. எல்லா டிரைவரும் ஒன்று சேர்ந்து மினிமம் போட்டு ஏதோ ஒரு அமௌண்ட் கொடுத்தாங்க. இது இந்த இடத்துல வந்து எந்த தளத்தையும் வந்து சொல்லணும்னு இல்லை, எந்த ஒரு சங்கத்தையும் வந்து அங்கீகரிக்கணும்னு நான் சொல்லலை. இதெல்லாம் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஃபீல்டுக்குள்ளே வரணும்னா கொஞ்சம் யோசிங்க. ஆட்டோ, கால் டாக்ஸி ரெண்டுமே மோசமான தொழில் இந்த தொழில், சரிங்களா? அதனால் இந்த தொழிலில் வரணும் அப்படின்னா ஒரு தடவை பல தடவை யோசிங்க. வந்துட்டீங்க அப்படின்னாலும் பணம் பார்க்க முடியாது, உங்கள் கையில் இருக்கிற காசு தான் நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி வரும். அதனால் சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.